11ஆம் வகுப்பின் குப்தர் பாடத்தில் பண்பாட்டு மலர்ச்சி பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 86. கவிராஜா என்ற புகழ்பெற்ற குப்த அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற புகழ்பெற்ற குப்த அரசர் சமுத்திரகுப்தர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 87. காளிதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் சி மகாபாஷ்யா ஆகும். மகாபாஷ்யா என்ற நூலை இயற்றியவர் பதஞ்சலி ஆவார். கொஸ்டின் நம்பர் 88. சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் ஆகியவை எவ்வகை நூல்கள் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி நாடக நூல்கள். காளிதாசர் இயற்றிய சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் ஆகிய நூல்கள் நாடக நூல்கள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 89. மிர்ச்சக்கடிகம் என்ற நூலை எழுதியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சூத்திரகர் ஆவார். மிர்ச்சக்கடிகம் என்ற நூலை சூத்திரகர் எழுதினார். கொஸ்டின் நம்பர் 90. மொழி வடிவத்தை பொறுத்துக. 1 பிராகிருதம், 2 சூரசேனி வடிவம், 3 அர்த்த மகதி வடிவம், 4 மகதி வடிவம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1க்கு அ, 2க்கு ஆ, 3க்கு இ, 4க்கு ஈ. 1 பிராகிருதம் அரசவைக்கு வெளியே ஆதரவு பெற்ற மொழி. 2 சூரசேனி வடிவம் மதுரா, 3 அர்த்தமகதி வடிவம் பண்டல்கண்ட், 4 மகதி வடிவம் நவீன பீகார். 2 சூரசேனி வடிவம், 3 அர்த்தமகதி வடிவம், 4 மகதி வடிவம் ஆகியவை பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்களாகும். கொஸ்டின் நம்பர் 91. நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மகா விகாரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகும். ஆப்ஷன் பி நாலந்தா பல்கலைக்கழகம் பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி நாலந்தா பல்கலைக்கழகம் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 1400 வரை புகழ்பெற்ற கல்விசாலையாக இருந்தது. ஆப்ஷன் டி நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான சின்னமாகும். தவறான ஒன்று ஆப்ஷன் சி சரியான விளக்கம். இது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்விசாலையாக இருந்தது. கொஸ்டின் நம்பர் 92. சரியானதை தேர்ந்தெடு. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசு ஆதரவிலும் கன்னௌசியின் பேரரசான ஹர்ஷரின் ஆதரவிலும் செழித்தோங்கியது. 2 நாலந்தா பல்கலைக்கழகத்தில் திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா போன்ற இடங்களிலிருந்து மாணவர்கள் பயின்றனர். 3 நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இலங்கையின் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. 3ற்கான சரியான விளக்கம். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இந்தோனேசியாவின் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி ஆவார். பக்தியார் கில்ஜியால் நாலந்தா பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 94. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்த பக்தியார் கில்ஜி டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி மம்லுக் வம்சமாகும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்த பக்தியார் கில்ஜி டெல்லி சுல்தானியத்தின் மம்லுக் வம்சத்தை சேர்ந்தவராவார். கொஸ்டின் நம்பர் 95. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முறையான ஆய்வு எப்பொழுது ஆரம்பித்தது?
சரியான விடை ஆப்ஷன் சி. 1915ஆம் ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முறையான ஆய்வு ஆரம்பித்தது. கொஸ்டின் நம்பர் 96. 1915இல் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அகழாய்வில் எத்தனை ஹெக்டேர் பரப்பளவில் எத்தனை மடாலயங்களும் எத்தனை கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் டி. 12 ஹெக்டேர் பரப்பளவில் 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 97. சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆரியப்பட்டர் ஆவார். சூரிய சித்தாந்தா என்ற நூலை ஆரியப்பட்டர் இயற்றினார். பிரகத் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர்? சரியான விடை ஆப்ஷன் பி. வராகமிகிரர் ஆவார். பிரகத் சம்ஹிதா என்ற நூலை வராகமிகிரர் எழுதினார். கொஸ்டின் நம்பர் 99. சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் மற்றும் பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதனை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. ஆரியப்பட்டர் ஆவார். சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணத்தையும் மற்றும் பூமி ஒரு அச்சில் சுழல்வதையும் கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் ஆரியப்பட்டர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 100. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ. பஞ்ச சித்தாந்தா பிரகத் ஜாதகா என்ற நூல்களை இயற்றியவர் புத்தகுப்தர் ஆவார். ஆப்ஷன் பி. ஆரியப்பட்டியம் என்ற நூலை ஆரியப்பட்டர் இயற்றினார். ஆப்ஷன் சி. பிரம்மஸ்தபுக சித்தாந்தா கண்டகாத்யகா ஆகிய நூல்களை பிரம்மகுப்தர் இயற்றினார். ஆப்ஷன் டி. ஹஸ்தியாயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை பாலகாயா இயற்றினார். பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ. சரியான விளக்கம் பஞ்ச சித்தாந்தா பிரகத் ஜாதகா என்ற நூல்களை இயற்றியவர் வராகமிகிரர் ஆவார். நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கப்படும் முறை பற்றி கூறும் நூல்? சரியான விடை ஆப்ஷன் சி. நவநீதம் ஆகும். நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி நவநீதம் என்ற நூல் கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 102. குப்தர் காலத்தில் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பற்றி பட்டியலிடுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி. ஆர்.எஸ். சர்மா ஆவார். ஆர்.எஸ். சர்மா குப்தர் காலத்தில் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பற்றி பட்டியலிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 103. பிற்காலத்திய குப்த அரசர்கள் எந்த மதத்தை தீவிரமாக கடைபிடித்தனர்? சரியான விடை ஆப்ஷன் டி. பௌத்தம் ஆகும். பிற்காலத்திய குப்த அரசர்கள் பௌத்த மதத்தை தீவிரமாக கடைபிடித்தனர். கொஸ்டின் நம்பர் 104. யார் ஆட்சியில் வாகடக அரசனான நரேந்திர சேன மால்வா மேகலா மற்றும் சோசலா மீது படையெடுத்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி. புத்தகுப்தர். புத்தகுப்தர் ஆட்சியில் வாகடக அரசரான நரேந்திர சேனா மால்வா மேகலா மற்றும் சோசலா மீது படையெடுத்தார். கொஸ்டின் நம்பர் 105. மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்களிடம் இருந்து கைப்பற்றிய வாகடக அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஹரிசேனர் ஆவார். மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்களிடமிருந்து கைப்பற்றிய வாகடக அரசர் ஹரிசேனர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 106. யார் ஆட்சியின் போது ஹூணர்கள் மாலவம் குஜராத் பஞ்சாப் காந்தாரா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினர்?
சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர் ஆவார். ஸ்கந்தகுப்தர் ஆட்சி காலத்தில் ஹூணர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினர். கொஸ்டின் நம்பர் 107 6ஆம் நூற்றாண்டில் ஹூணர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினர். 2 மாலவத்தின் யசோதர்மன், உத்தரப்பிரதேசத்தின் முகாரிகள், சௌராஷ்டிரத்தின் மைந்திராக்கன் ஆகியோர் சிற்றரசர்கள் ஆவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 108 சமண மொழியில் இராமாயணத்தை எழுதியவர். சரியான விடை ஆப்ஷன் டி விமலா ஆவார். சமண மொழியில் இராமாயணத்தை இயற்றியவர் விமலா ஆவார். கொஸ்டின் நம்பர் 109 குப்தர் காலத்தில் சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சித்தசேனா திவாகரா. சித்தசேனா திவாகரா என்பவர் குப்தர் காலத்தில் சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர். கொஸ்டின் நம்பர் 110 யாருடைய படையெடுப்பால் குப்த அரசின் கருவூலம் காலியானது? சரியான விடை ஆப்ஷன் சி ஹூணர்கள். ஹூணர்கள் படையெடுப்பால் குப்த அரசின் கருவூலம் காலியானது.